Hello friends, welcome back to Indian Car Review. நம்ம இப்போ எபிசோட் 3ல இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா காரை பற்றின வேரியஸ் செக்மெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஓவரால் வியூ கொடுத்துருப்போம் காரோட செக்மெண்ட்ஸை பற்றியெல்லாம். ஸோ இன்னும் நீங்கள் அந்த 2 எபிசோடையும் பார்க்கலனாக்கா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த 2 எபிசோடையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து காரை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வரப்போகிற செக்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எபிசோட் 3ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரோட டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸ். ஸோ டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸ் நிறையவே இருக்குது. காரோட வீல் பேஸ் என்ன, காரோட லெக் ரூம் என்ன, காரோட ஷோல்டர் ரூம், ஹெட் ரூம், அதுக்கப்புறம் காரோட டேர்னிங் ரேடியஸ், சீட் இன்க்ளினேஷன், இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று பற்றியுமே பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறேன், காரில் வந்து நிறைய என் நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த ரிவ்யூக்கு எடுக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கார் ஷோரூமை வந்து வாங்குறதுக்காக விசிட் பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து ப்ரௌச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரௌச்சரில் அவங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை பற்றி மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா ஒரு கார் வாங்க போகிறோம்னா அதை வந்து அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அ கார் ஓனர்ஸாக. ஸோ பேசிக்கலி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ப்ரௌச்சரில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் ரொம்ப அதிகமான டீட்டெயில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கார் வாங்க போகிறோம்னா அதுக்கான தேவைப்படுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான பேராமீட்டர்ஸ். காரோட லென்த்து, காரோட வித்து அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரௌச்சரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் காரோட லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மென்ஷன் பண்ண லென்த் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கிற லென்த்து தான். அந்த ரெட் கலர் பாக்ஸில் போட்டு கீழே அதை எழுதியிருக்கேன், லென்த், வித், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ அந்த ப்ரௌச்சரில் போட்டிருக்கிறதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கிற டைமென்ஷன்ஸ் தான். ஸோ எப்பவுமே லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் டாக்ஸேஷன்லாம் இருக்கும். இப்போ காம்பேக்ட் எஸ்யூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 4 மீட்டர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த டாக்ஸேஷனை வந்து குறைக்கிறதுக்காக தான். ஸோ அதனால வந்துட்டு அந்த லென்த்துன்னு மெஷர் பண்ணியிருக்கிறது நான் பேசிக்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த மார்க் பண்ணியிருக்கிற டைமென்ஷன் தான். அதே மாதிரி ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காரோட டயரோட பேஸில் இருந்துட்டு காரோட ரீல் வரையில் இருக்கிற ஹைட்டு தான் வந்துட்டு காரோட ஹைட்டு. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா காரோட பாடியில் இருக்கிற லோவஸ்ட் லெவலில் இருந்து கிரவுண்டுக்கு என்ன கிளியரன்ஸ் இருக்கும் அதுதான் கிரவுண்ட் கிளியரன்ஸு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். மித்த செக்மெண்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்யூவி அளவுக்கு இருக்காது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஆஃப் ரோடிங்காக ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணது. ஸோ அந்த டிசைனை கீப் அப் பண்ணுறதுக்காக இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து அர்பன் எஸ்யூவிஸ்லையுமே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால எஸ்யூவிக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எஸ்யூவி இந்த கார் செக்மெண்ட்ஸை பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனாக்கா எபிசோட் 1 and 2ல போய் பார்த்து அதை பற்றின ஒரு செக்மெண்ட்டும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பேராமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் வித் அண்ட் வீல் பேஸ். ஸோ ட்ராக் வித் வீல் பேஸ் ரெண்டுமே காரோட ஸ்டெபிலிட்டிக்கும் காரோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ரெண்டுக்குமே ஒரு முக்கியமான பேராமீட்டர். இப்போ ட்ராக் வித் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காரோட ஷார்ட்டர் டைரக்ஷனில் இருக்கிற 2 வீலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ட்ராக் வித். ஸோ இந்த ட்ராக் வித் வந்து நான் சொன்ன மாதிரி ஒய்டரான காருக்கு எப்பவுமே ட்ராக் வித் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த ட்ராக் வித் அதிகமாக இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காரோட பாடி ரோல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பாடி ரோல் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நீங்கள் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறப்போ கார் போய் ஒரு ஷார்ப்பான டேர்னிங்கில் திரும்புது அப்படின்னா அந்த கார் வந்து அப்படியே டில்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாடி ரோல். ஸோ அதை வந்து டயக்ராமேட்டிக்கலாக கீழே வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அந்த பாடி ரோலுங்கிறத. ஸோ இந்த ட்ராக் வித் அதிகமாக அந்த பாடி ரோல் வந்து கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா அந்த வீலோட ஸ்பேசிங் அதிகமாக இருக்கிறதுனால காரோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ட்ராக் வித்தை பொறுத்த வரையிலும். ஸோ வீல் பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காரோட லென்த்தியர் டைரக்ஷனில் 2 வீலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வீல் பேஸு. ஸோ இந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்கனால என்ன ஆகுனா காரோட பிச்சு வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். காரோட பிச்சு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெஹிக்கிளில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு சடனாக ஒரு பிரேக் அடிச்சிங்கனாக்கா கார் அப்படியே ஒரு ஜம்ப் ஆகி நிற்கும், அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் ரோல் ஆகி நிற்கும். அதுக்கு பேர் தான் வந்து பிச் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ அது இந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்க அந்த பிச்சு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து வீல் பேஸில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீல் பேஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சலூன் டைப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து வீல் பேஸ் அதிகமாகவே இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு காரில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரோல் இருக்காது. அதனால உங்களோட ரைடிங் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுதான் ட்ராக் வித்தும் வீல் பேஸை பற்றின விஷயங்கள். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பேராமீட்டர், அதுதான் லெக் ரூம் அப்படிங்கிறது. இந்த லெக் ரூம் வந்து ரைடிங் கம்ஃபர்ட்டாக ரொம்பவே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர். உங்களுக்கு வந்து கரெக்டான லெக் ரூம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லாங் ட்ராவல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீ பெயின் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் ட்ராவல் பண்ண உடனே டயர்ட்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டான லெக் ரூம் இல்லை அப்படின்னா. ஸோ எப்பவுமே லெக் ரூமை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற டிரைவர் சீட்டோ இல்லை பேசஞ்சர் சீட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பேக் சைடில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கிற டிரைவர் சீட்டோ இல்லை பேசஞ்சர் சீட்டுக்கும் என்ன கேப் இருக்கோ அதுதான் வந்து ஆக்சுவலாக லெக் ரூம் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து என்ன பார்க்க வேண்டியதுனாக்கா நீங்கள் பேசஞ்சரோட ஹைட்டை பொறுத்து இந்த லெக் ரூம் வந்து வேரி ஆகிட்டே போகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் வந்து ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஜஸ்ட் அவங்களெல்லாம் உங்களோட ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள உட்கார வச்சு ஸோ இனஃப் லெக் ரூம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே சேம் லெக் ரூம் இருக்குன்னு அவசியம் இல்லை. டாலான பேசஞ்சருக்கு கம்மியான லெக் ரூம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது ஆப்டான லெக் ரூம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பெஸ்ட்டு காரோட ஷோரூமுக்கு போய் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அங்கே உட்காந்து பார்த்து உங்களோட லெக் ரூம் ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது தான் ஒரு கரெக்டான வே ஆஃப் டிசைடிங் த லெக் ரூம். ஸோ அதாங்க லெக் ரூமை பற்றின விஷயம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து ஹெட்ரூம். ஹெட்ரூமுமே லெக் ரூம் மாதிரி ஒரு முக்கியமான பேராமீட்டர் தான். அதுவுமே பேசஞ்சரோட ஹைட்டை பொறுத்து வேரி ஆகும். ஸோ நம்ம லெக் ரூம் செக் பண்ணுற மாதிரியே ஹெட்ரூமையும் செக் பண்ணுறது வந்து அங்கே ஃபிசிக்கலாக விசிட் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஐடியா. ஸோ ஹெட்ரூம் வந்துட்டு ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 inches வந்து நம்ம ஹெட்டுக்கும் மேலே வந்து ஒரு கிளியரன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப டைட்டான ஹெட் ரூமில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நெக் பெயின் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. லெக் ரூம் மாதிரியே நீங்களும் இதை ஃபிசிக்கலாக விசிட் பண்ணி ஹெட் ரூமை செக் பண்ணிக்கோங்க. பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கார்ஸில் வந்து அன்லஸ் நீங்கள் அபோவ் ஆவரேஜ் டாலாக இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஹெட் ரூம் இஷ்யூஸ் வரும். இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கார்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஹெட் ரூம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும். லெக் ரூமில் வேணால் கன்ஸ்டன்ஸ் இருக்கலாம் இந்தியன் கார்ஸில், பட் ஹெட் ரூம் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் எல்லா விதமான கார்லையும். ஸோ பெட்டர் வந்து அதை நீங்கள் செக் பண்ணுறது ஷோரூமுக்கு விசிட் பண்ணி செக் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஐடியா. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற பேராமீட்டர் வந்து ஷோல்டர் ரூம். ஷோல்டர் ரூம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம 2 இல்லை 3 பேசஞ்சர் உட்காரோம் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு சஃபிஷியண்டான ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஷோல்டர் ரூம். ஜென்ரலாக 2 பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஷோல்டர் ரூம் இஷ்யூஸ் வராது மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கார்ஸில். பட் நம்ம 3 பேசஞ்சர் ரியர் சைடில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஷோல்டர் ரூம் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே இண்டிவிஜுவல் பேசஞ்சரை பேஸ் பண்ணி தான் அந்த ஷோல்டர் ரூமும் இருக்கும். ஸோ அதனால் மித்த பேராமீட்டர்ஸ்க்கு மாதிரி இதுவுமே நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இதுக்கு. ஸோ பெட்டரான ஷோல்டர் ரூம் இருந்தது அப்படின்னா 2 பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறப்போ இன்னும் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும். 3 பேசஞ்சரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 பேசஞ்சர் லாங் டிரைவ் போகிறது அப்படி இல்லாமல் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹிப் ரூம் அண்ட் ஷோல்டர் ரூம் ரெண்டுமே மோரல்ல சிமிலர் தான். இப்போ ஷோல்டர் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷோல்டர் லெவலில் சீட்டோட வித்து என்னவோ அதை வந்து மெஷர் பண்ணுறது தான் அது வந்து ஷோல்டர் ரூம். இதுவே நம்ம ஹிப் லெவலில் சீட்டோட வித் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஹிப் ரூம். ஸோ ஜென்ரலாக ஷோல்டர் ரூம் வந்து ஒரு செட் ஆஃப் பேசஞ்சருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஹிப் ரூமுமே மோரலஸ் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் எனிவே நம்ம வந்துட்டு ஷோல்டர் ரூமை செக் பண்ணுற மாதிரியே ஹிப் ரூமையும் ஃபிசிக்கலாக நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு பேராமீட்டர் வந்து சீட் இன்க்ளினேஷன். ஸோ இது வந்துட்டு ரொம்பவுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணாத ஒரு பேராமீட்டராக இருந்தாலும் இது கம்ஃபர்ட்டை வந்து ரொம்ப டிசைட் பண்ணுற ஒரு பேராமீட்டர். டிரைவர் சீட் அண்ட் டிரைவருக்கும் பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் சீட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்க்ளினேஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
பட் ரியர் சைடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வந்து ஒன்லி ஹை அண்ட் கார்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ லோ அண்ட் கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்காது. பட் இந்த சீட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்க்ளைண்ட் சீட்டில் நம்மளோட பாடியோட வெயிட் வந்து நம்மளோட ஷோல்டர் முதுகு வழியாக கொஞ்சம் சீட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு பாடியோட வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ண டயர்ட்னஸ் வந்து இருக்காது. ஸோ இதை வந்து இன்க்ளினேஷனை செக் பண்ணுறது எப்படின்னாக்கா, நீங்கள் போயிட்டு சீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாத மாதிரி ஜஸ்ட் ஓரளவுக்கு சாயிற அளவுக்கு இருக்கா இன்க்ளினேஷன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம செலக்ட் பண்ணுற காரில் போயிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரைடிங் கம்ஃபர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து நல்லது. ஏன்னா ஜென்ரலாக யாருமே புது கார் வாங்க போகிறப்ப இந்த இன்க்ளினேஷன் வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. பட் ஒரு லாங் ஜேர்னி போயிட்டு வராங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த இன்க்ளினேஷன் ப்ராப்பராக இல்லாதனால டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது வந்து பெட்டர் வந்து நம்ம கார் வாங்குறப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம இந்த எபிசோடில் கடைசியாக பார்க்க போகிற பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ். ஸோ டேர்னிங் ரேடியஸ் எப்பவுமே காரோட லென்த்தை பொறுத்து, காரோட வீல் பேஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ லாங்கர் வீல் பேஸ் இருந்ததுன்னா டேர்னிங் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த டேர்னிங் ரேடியஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்னிங் ரேடியஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ காரில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு யூ டர்ன் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரோடோட வித்தை வந்து கம்மியாக ஆக்கியூபை பண்ணியே அந்த யூ டர்னை போட்டுற முடியும். அதே மாதிரி ரொம்ப டைட்டான ஏரியாவில் நீங்கள் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த டேர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கிற காரை சூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா கார் ஏ அண்ட் கார் பி இருக்கு. ஸோ கார் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டேர்னிங் ரேடியஸில் திரும்பிடுது. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஷார்ப்பான கர்வ், நேரோவான ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னா நம்மளால ஈஸியாக டேர்ன் பண்ணி போக முடியும். இதுவே லாங்கர் வீல் பேஸ் இருக்கு, லாங்கர் டேர்னிங் ரேடியஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட்ல போயிட்டு ஒரு ரிவர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்ரேஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு நேரோவான ஸ்ட்ரீட்ல என்டர் ஆக முடியும். ஸோ இதுதாங்க டேர்னிங் பற்றின ரேடியஸ் பற்றின விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் வேறு அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அது வந்து டைமென்ஷனல் பேராமீட்டர்ஸ் கிடையாது. இங்கே மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரேக்கிங் சிஸ்டமை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுவரையிலும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக சேரும். தேங்க்யூ.